நாம் தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு வர்றோம். நேற்று கூட நம்ம வந்து பிட்காயின் வந்து லாங் டேர்மில் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்மில் எப்படி, அதுக்கப்புறம் ஒரு மிட் டேர்மாக என்ன மாதிரியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அது மாதிரி இந்த சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, ட்ரேடிங் சிஸ்டம் அண்ட் தென் ஜென்ரலான டாபிக்ஸ் இப்படி நிறைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சேனலோட பர்பஸ் என்ன, அது மாதிரி எப்படி பணக்காரங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, எப்படி ரீட்டைலர் வந்து தோற்று போகிறாங்க, எதனால் நம்ம ட்ரேடில் தோற்று போகிறோம், ஏன் ஜெயிக்க முடியல, இப்படி எல்லா விஷயத்துக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு 5-10 வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த தொழிலை வந்து இதை முறையாக ஒரு தொழிலாக கற்றுக்கிட்டு அதாவது ஒரு பணக்காரங்க என்ன மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரொஃபஷனலாக பண்ணால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். வெறும் டெக்னிக்கலை வச்சுட்டு டெக்னிக்கலை தெரிகிறதுனால டெக்னிக்கலை வந்து நல்லா உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படிங்கிறதுனால இதில் ஜெயிக்க முடியாது. 100% டெக்னிக்கலுங்கிறது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு 10-20% விஷயங்கள் மட்டும்தான். டெக்னிக்கலுங்கிறது ஒரு நல்ல ஆரம்பம், அவ்வளோதான். நல்ல முடிவு கிடையாது ஒரு ட்ரேடில். அப்போ ஒரு நல்ல ஆரம்பம் தான் நல்ல முடிவுக்கு தொடக்கம், புரியுதுங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு டெக்னிக்கலை வந்து நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலுங்கிறது என்ன, அந்த பர்டிகுலர் அந்த பீரியடில் இருக்கிற பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட், வால்யூம், அக்குமுலேஷன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பர்டிகுலர் ப்ரைஸை பெரிய பணக்காரங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அந்த இடம் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக ஆக்ட் பண்ணுதா, இல்லை ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, இல்லை கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கா, க்ரீடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கா, ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது. அப்போ இதெல்லாம் ப்ரைஸோட செயின்ஸ் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்னா என்ன, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன, கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அடிப்படையான அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம். அதனால தான் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரி மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட சைக்கிள்னு சொல்லுவோம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மார்க்கெட்டோட சைக்கிளை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அது 5 மினிட்டாக இருந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணும், 1 மினிட்டாக இருந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணும், மந்த்லியாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த சைக்கிளில் தான் ப்ரைஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அது மாதிரி ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த இடம் போதும், இதுக்கு மேலே இந்த லாபம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதும் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம். இது சூப்பர் வேலை அப்படின்னு நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுறது, வேடிக்கை பார்க்குறவனை கூட உள்ளே இழுத்து விடும். ஸோ அதுதான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் பணக்காரங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். உங்களோட கேபிட்டலுக்கு, நீங்கள் கையில் வச்சுருக்க பணத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் நிர்வாகம் பண்ணணும். சாதாரண விஷயம், ஒரு தொழில் இருக்குன்னா ஒரு 5 லட்ச ரூபா வச்சுட்டு ஒரு பேக்கரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் நிர்வாகம் பண்ணணும், இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு. ஸோ அதை நீங்கள் என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணுறீங்க, அந்த நிர்வாகத்தில் தான் லாபமே இருக்குது, புரியுதுங்களா? ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம்தான், ஆனால் நடத்துகிறங்கிறதுல தான் தொழில் எவ்வளோ நாளைக்கு நடக்க போகுதுங்கிறதே இருக்குது. ஸோ அப்போ நிர்வாகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சிஸ்டம். ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது, அந்த நிர்வாகத்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நபருக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு, என்ன மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதோட பையரோட இன்வால்மெண்ட் எப்படியெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டமை மோடிஃபை பண்ணி பண்ணுறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் சைக்காலஜி, இந்த தொழிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நபரோட மனநிலை எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரு என்னதான் ஒரு சூப்பர் குவாலிட்டி காராக இருந்தாலும் அந்த காரை ஓட்டுற நபரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த நபர் தண்ணியை போட்டு அவரே தள்ளாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ கார் எப்படி போகும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் அந்த நபரோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், அதுதான் நான் சொன்னேன். சைக்காலஜி தான் இந்த ட்ரேடிங் சிஸ்டமோட ஆணிவேரே தான், இதோட சக்ஸஸோட ஆணிவேரே ஒரு மனுஷனோட என்ன சொல்கிறது ஹார்ட்டே சைக்காலஜி தான். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீட் இல்லாமல் இருக்கீங்க, எந்த அளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கீங்க, இது எல்லாமே சைக்காலஜி தான். அப்போ பயம் எப்போ இல்லாமல் இருக்கும், இது சம்மந்தமான 100% கிளியர் கட்டான நாலேஜ் இருந்தால் பயம் இருக்காது. அது மாதிரி என்ன நடந்தாலும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மெக்கானிசம் சொல்லுவோம், பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கையில் ஃபண்ட் இருந்தால் பயம் இருக்காது. அப்போ பணமும்
நாலேஜும் உங்கள்கிட்ட இருந்தால் கட்டாயம் பயம் இருக்காது. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க, உங்களுக்கு மொழி தெரியாது, நைட்டு ஒரு 2 மணிக்கு போய் இறங்குறீங்க, கையிலையும் பெரிய அளவில் காசு இல்லை அப்படின்னா பயம் இருக்கும். ஏற்கனவே டெல்லியை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மொழியும் தெரியாது, போனதும் கிடையாது, அப்போ நாலேஜ் சுத்தமாக இல்லை, பயம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கையிலையும் காசு இல்லைன்னா பயம் 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும். இதே டெல்லிக்கு போகிறீங்க, இதுக்கு முன்னாடி போனது இல்லை, டெல்லியை பற்றின நாலேஜ் இல்லை, ஆனால் கையில் லட்சக்கணக்கான பணம் இருக்குன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? ஏன்னா பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்டே பண்ணுறதுக்கு 10,000 சொன்னால் கூட பக்கத்தில் இருக்க லாட்ஜில் சேஃபாக தங்கிட்டு அடுத்த நாள் என்ன பார்க்கணுமோ அதை ஈஸியாக பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட பயமும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசை சொல்லுவாங்களே, பேராசை, அது என்ன சொல்கிறது, க்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த க்ரீடும் நிறைய பேரோட லாஸுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும். அதாவது மார்க்கெட்டில் வந்து க்ரீடும் ஃபியரும் ஒரு காயினோட 2 சைடு மாதிரி. நீங்கள் எதையாவது ஒன்றை பார்த்து அந்த காயினை தூக்குனாலும் இன்னொரு சைடு நீங்கள் கூப்பிடாமலே வந்துடும். அதாவது என்ன அர்த்தம், ஒன்று போன வேண்டிய இடத்துல 10 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு தான் போடுறீங்க, ரொம்ப க்ரீடாக போடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபேவராக நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா பயம் நீங்கள் கூப்பிடாமலே வந்துடும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு என்ன ஒரு அடிக்ஷனில் இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவில் போனால் கூட அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஐயோ எந்த இடத்துல கட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் போகுமா, வந்துருமா, திரும்பிடுமா, இல்லை திரும்பி வந்துருமா, இவ்வளோ வரைக்கும் வந்த ப்ராஃபிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பயம், பதட்டம், குழப்பம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவாக போனால் கூட பயப்படுற ஸ்டேஜில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஃபீட்பேக் சொல்லும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, முன்னாடிலாம் ட்ரேட் எடுத்தால் ஒரே குழப்பமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்னு. காரணம் என்னென்னா சரியான நாலேஜ் இல்லை. எப்படி அடுத்த மார்க்கெட் எங்கே போகும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது நெகட்டிவில் போனால் நம்ம என்ன மாதிரி மெக்கானிசம் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் அப்ளை பண்ணணும், அதுக்கான மனநிலையே முதல்ல கிடையாது. புரியுதுங்களா? மனநிலை இருந்தால் தானே பயம் இல்லாமல் இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாடகத்துக்கு ராஜா வேஷம் போடுறதுனால ராஜாவாக முடியாது, நிஜத்தில் ராஜாவாக இருந்தால் தான் அவர் ராஜாவாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் நிஜத்தில் அந்த குவாலிட்டியோடு நீங்கள் இருக்கணும், அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தேவைங்கிறது நீங்கள் ஒரு 5-10 வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலேஜு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸு. புரியுதா? என்னதான் பணம் இருந்தாலும் நாலேஜ் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ் என்னது, ஜீரோ தான். நாலேஜ் நிறையா இருக்குது, பட் அதை ப்ராக்டிஸே நீங்கள் பண்ணலை, அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபிட்னஸ் வளரும். புரியுதுங்களா? அது மாதிரி நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் அதை கற்றுக்கும் போது, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் சிஸ்டம், இது 4ம் என்னென்னா நிறைய நாலேஜ் எடுத்துக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், ப்ராக்டிஸில் தான் ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. நாலேஜாக ப்ராக்டிஸாக என்ன கேட்டால் நான் எது முக்கியம்னு சொல்லுவேன்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நாலேஜ் கூட நீங்கள் தப்பாக கூட பண்ணலாம், ஆனால் ப்ராக்டிஸு எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் மார்க்கெட்டோட ரியல் அந்த டெப்த்து, ஸ்ட்ரக்சர், ரியல் மார்க்கெட்டோட அந்த கண்டிஷன், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரியலாக ப்ராக்டிஸில் தான் பார்க்க முடியும். நாலேஜில் உள்ள எல்லாருமே ஜெயிக்க முடியாது மார்க்கெட்டில். புரியுதுங்களா? மார்க்கெட்டில் உள்ள நாலேஜ் உள்ள எல்லாமே, நாட் ஓன்லி மார்க்கெட், தொழிலையும் சரி, அதை பற்றின தெரிஞ்ச எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அந்த ஃபிட்னஸ், அதை ப்ராக்டிஸ் பண்ணி, அதை பயிற்சி பண்ணி, அந்த நுணுக்கம், புரியுதுங்களா? ஸோ அந்த யதார்த்தம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எந்த தொழிலையுமே ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். 10% வரைக்கும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், தியரி இருக்கும், நாலேஜ் இருக்கும். 90% ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ரியலாக ட்ரேட் எடுத்து ஒரு ட்ரேடை நெகட்டிவில் உண்மையிலே போக விட்டு, நெகட்டிவில் அந்த ட்ரேட் போகும் தெரிஞ்சு தான் அந்த ட்ரேடே எடுப்போம். எப்படி ஒரு நீச்சல் பழகிறவன் தண்ணிக்குள்ளே குதிக்கிற மாதிரி, அவனுக்கு இது நீச்சலே தெரியாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, தண்ணிக்குள்ளே இறங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேடு, இந்த ட்ரேடை நெகட்டிவில் போகும் தெரிஞ்சே தான் அந்த ட்ரேடை எடுப்போம். அந்த ட்ரேடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம் அத்தனை விஷயத்தையும் அதை அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வருவோம். இந்த மாதிரி 100 டெமோ முடிக்கிற வரைக்கும் இது சார்ந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் படிப்பீங்க, எல்லா விஷயமே நீங்கள் பண்ணுவீங்க. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ்லேருந்து டெக்னிக்கல்லேருந்து எல்லாமே அதில் அப்ளை ஆகும். உங்களை அறியாமலே நீங்கள் மாறி இருப்பீங்க அந்த ட்ரைனிங் முடியும் போது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறது, வந்து ஒரு ட்ரைனிங் ஓரியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ப்ராக்டிக்கல் தான் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோடது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டி எல்லாமே பார்த்து ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலையும், கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடாதனாலையும் மார்க்கெட்டை வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்கல கடந்த ஒரு 2 வாரமாக.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அவுட்லைனாக என்ன மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ வெரி லாங் டேர்ம் பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே நேற்றையோட வீடியோவில் சொன்னேன், டே வீக் மந்த்து மார்க்கெட்டை ரொம்ப லாங் டேர்மாக பார்க்கணும் அப்படின்னா, ஓரளவு மீடியமாக பார்க்கணும் அப்படின்னா 4 ஹவர் 1 ஹவர் ஒரு 15 மினிட்ஸ் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக பார்க்கணுன்னா 1 மினிட் 5 மினிட் 50 மினிட் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக மார்க்கெட்டாக பார்க்குறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்க்கணும். ஆனால் வெரி லாங் டேர்மையும் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் இருக்குன்னா அப்போ அந்த 1 ஹவரை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். பெரிய பையரோட இன்வால்மெண்ட் 1 ஹவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது நடக்குதான்னு கன்ஃபர்மேஷனுக்காக தான் 5 மினிட் 15 மினிட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நேற்று வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே புதுசாக ஒரு விஷயம் இருக்கும். ஒரு வீடியோவை 10வது தடவை இல்லை 100வது தடவை பார்த்தா கூட அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னோட 25 26 வருஷத்தோட அனுபவம். புரியுதுங்களா? இது நீங்களா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பணம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு செலவு பண்ணணும், எவ்வளோ நாள் ஆகும்னே சொல்ல முடியாது. அவ்வளோ இரவு பகலாக என்னோட உழைப்பை தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு எசன்ஸாக என்ன தேவையோ அதை வந்து ராவாக உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே விலை மதிப்பு இல்லாதது. நீங்கள் போய் எங்கெங்கேயோ டெக்னிக்கல் ஸ்டாக் மார்க்கெட்டோட கோர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அங்கே காசு கொடுத்து படித்த விஷயத்தில் கூட நான் சொல்கிறேன், இலவசமாக இங்கே சொல்கிற இந்த விஷயங்கள் இருக்காது. அதை நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்ல முடியும். உலகத்திலே இந்த ஸ்டைல் ஆஃப் என்ன சொல்கிறது யூடியூப் சேனல் உலகத்திலே இருக்காது, எந்த மொழியிலே இருக்காது. அதாவது என்ன விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த விஷயம் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மினிட் 1 ஹவர் டே வீக் மந்த் அத்தனைக்கும் பொருந்தணும். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலை செய்யும். அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் டியூனான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உலகத்திலே கிடையாது. அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, அப்போ ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதை நான் நேற்று நைட்டு கூட நான் சொன்னேன் செஷனில். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உலகத்தில் எந்த ப்ரொஃபஷனலும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறதில்ல. நமக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வரும். அந்த அளவுக்கு ஃபைன் டியூனான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதான் நான் சொன்னேன், இது ரொம்ப எல்லாமே பயங்கர எளிமையாக இருக்கும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது பண்ண தெரிஞ்சிருக்கணும் பயங்கரமாக படிச்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம். உங்களை ஒரு ட்ரேடராக என்னால் உருவாக்க முடியும். நான் சேலஞ்ச் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும்லாம் கிடையாது. இன்றைக்கும் நம்மளோட பேட்சில் 86 வயசு 91 வயசு உள்ளவங்கலாம் படிக்கிறாங்க. அது மாதிரி பேசிக் எஜுகேஷன் 2வது 3வது படித்தவங்களாம் இன்றைக்கும் நம்மளோட ட்ரைனிங்கில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி இப்போ உங்களோட கரண்ட் பேட்ச்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்காங்க. அதனால தான் சொன்னேன், உங்களால் இது பச்சை கலராக சிகப்பு கலரான்னு உங்களால் பார்க்க முடியும்னா உங்களை ட்ரேடராக உருவாக்க முடியும் என்னால். ஏன் காரணம் என்னென்னா என்னோட 25 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ராவாக என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு சைக்காலஜிக்கலாக உங்களை அந்த ஃபிட்னஸை கொண்டு வந்து உங்களை ட்ரேடராக உருவாக்க முடியும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், 100% நான் சொல்கிற விஷயங்கள் வேலை செய்யும். இதுபடி நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் பணமே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ஜெயிக்கிறவங்க பண்ணுற மெத்தடு அது மாதிரி இந்த சேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? தோற்று போகிற ரீட்டெயிலரோட பார்வையில் மற்ற எல்லா சேனல் இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனோட பார்வையில் பணக்காரன் என்னெல்லாம் பண்ணுறான், பணக்காரன் எப்படி ஏமாத்துறான், பணக்காரன் எப்படி உங்களை ஆசை காட்டுறான், பணக்காரன் எப்படி உங்களை பயம் காட்டுறான், அவன் எப்படி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறான், அவன் எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறான், இப்படி பணக்காரனோட ஜெயிக்கிறவனோட பார்வையில் மார்க்கெட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வெரி லாங் டேர்மாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், டே வீக் மந்த். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் இருக்கும். இந்த மந்த்லி சார்ட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, அதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அதிகபட்சம் பையர் இப்போ மேலே கொண்டு போயிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக திரும்ப கொண்டு வர்றாங்க. அப்போ கொண்டு வரும்போது என்ன நடந்திருக்கு கிளியராக கவனிக்கணும். அப்போ கொண்டு வரும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் ஏற்கனவே போன பாடி இங்கே வரைக்கும் இருக்குது, விக்கு இங்கே வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பையர் இந்த பாடி டு விக்கு ஏரியாக்குள்ளே இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. இந்த பாடி டு விக்கு ஏரியாக்குள்ளே பையர் கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, முடியாமல் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு. அதாவது என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்க இந்த பாடி விக்கு ஏரியாவை தாண்டி பாடி வைக்க முடியலை, விக்கு கூட வைக்க முடியலை. அப்போ என்ன நடந்துச்சு, தொடாமல் திரும்பிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு, அப்படி திரும்பும்போது இந்த ஓவரால் அதிகபட்சம் ஹை கேண்டில் இதானே ஸோ இந்த ஏரியாவில். அப்போ இந்த அதிகபட்ச ஹை கேண்டிலோட 50% தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டிலே வச்சுருந்தனால அடுத்த 3 கேண்டில் இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் விக்கு வைக்கக்கூடாது, பாடி வைக்கலைன்னா 100% இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஆகும், கன்ஃபார்ம்டாக
இதோட கரெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். மார்க்கெட்டு செட்டில் ஆகி என்ன ஆகும், மார்க்கெட் பையரோட கண்ட்ரோல்ல இருந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிரும். அதான் அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்போ வரதுன்னா எங்கே இந்த இதோட பவுண்டரியில் எப்படியெல்லாம் போச்சோ ஸோ அதே மாதிரி வரும். அது இப்போ என்ன இருக்குது, இப்போ இதுலேருந்து 25, 50, 75, 100. இப்போ என்ன நடந்திருக்கு, அப்போ மேலே இருக்கும்போது இந்த 0 to 25ங்கிறது என்ன சொன்னேன் நான் ஏற்கனவே, 0 to 25ங்கிறது மைக்ரோ ஷார்ட் டர்ம். அதாவது என்ன அர்த்தம், 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், 10% அளவுக்கு தான் பையரோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் மேலே போனால் 10% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வந்துச்சுன்னா 90% கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 to 50ங்கிறது ஷார்ட் டர்ம் பவுண்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், 30% தான் பையரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது மிட் டேர்ம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% பையரோட கண்ட்ரோலில் இருக்கும், 50% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். அதனால தான் இந்த பவுண்ட்ரி நான் எப்போவுமே சொன்னேன் 50%ங்கிறது அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். பையருக்கும் செல்லருக்கும் நிறைய வால்யூம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம், அங்கே தான் டிசிஷன் எடுப்பாங்க, அங்கே தான் நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். 0, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 100. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 தான். 50ல் தான் மார்க்கெட் முடிவே எடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். டிசிஷன் எடுக்கிற இடமே அங்கே தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், அப்போ இந்த இடம் வழக்கம் போல் என்ன ஆகும், இது வந்து லாங் டேர்ம். இந்த இடத்துல அகெயின் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக 30% தான், ஒரு 10 to 30% அப்படி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே கரெக்டாக சொல்கிறத விட ஒரு இது டு இது, ஏன்னா இது பவுண்ட்ரியாக இருக்கிறனால நம்ம ஒரு பவுண்ட்ரியாக சொல்கிறோம். 10 to 30% தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அப்போ 70 to 90% பையரோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ இந்த இடத்துல எப்படி 90% செல்லரோட கண்ட்ரோலில் இருந்துச்சோ, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு இப்படி வந்தோடனே இந்த இடத்துல மறுபடி பையரோட கண்ட்ரோல் ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட 10லேருந்து 30% தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும், மிச்சம் 70% பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ இன்னும் 30% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா, அப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இருந்தால் இன்னும் கீழே போகாதுன்னா கண்டிப்பாக போகும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா, எக்ஸ்டென்ஷன் டெக்னிக்கலாக அடுத்து மார்க்கெட்டை டைட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் அக்குமுலேஷன் ஆரம்பிக்கும். அக்குமுலேஷன் என்ன, ஸோ இந்த ஏரியா டு இந்த ஏரியா பையரோட இன்வால்மெண்ட் ஆரம்பிச்சு அப்போ என்ன நடக்கும், எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் நிறைய டைம் வேலை செய்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது என்ன அர்த்தம், இந்த பவுண்டரியில் 10க்கு 3 ட்ரேடு டைரெக்டாக பையரோட இன்வால்மெண்ட் ஆரம்பித்து மிச்சம் 7 ட்ரேடு இதுக்கு கீழே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பெரிய ஃப்ரேம்னா இதோட கவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? அப்போ மறுபடியும் நம்ம கிளியராக நான் சொல்கிறேன். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம லாங் டேர்மில் இருக்கோம், வெரி லாங் டேர்ம். அப்போ இங்கே இருக்குது மந்த்லியில் அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு மேலே பையரால் கொண்டு போக முடியாமல் இப்போ என்ன இருக்குது 25ல் வந்திருக்கு. அப்போ அதிகபட்சம் எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது 50 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5200 இருந்தது, கிட்டத்தட்ட 3200 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் கோல்டு அடிக்கடி சொன்னேன், கோல்டு வந்து கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 40 to 46% வரைக்கும் எக்ஸாக்டாக வரும். புரியுதுங்களா, கோல்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் இப்போ சொல்லலை, கிட்டத்தட்ட 4 மாதம் முன்னாடியே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், கோல்டு வந்து கண்டிப்பாக இறங்கும் கண்டிப்பாக இறங்கும், இன்னும் சொல்கிறேன் கோல்டு கண்டிப்பாக இறங்கும். புரியுதுங்களா, ஸோ இந்த இந்த பவுண்ட்ரி வராமல் கோல்டு வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. அதுக்கடையில் சின்ன சின்ன ஃபியூலிங்காக மேலே மேலே போகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கோல்டு மந்த்லியிலே இப்போ தான் சிங்கிள் லேயர் போட்டிருக்கு, அதுவுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் பெண்டிங் இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று சிங்கிள் லேயர் பச்சை கலராக போட்டுருச்சு. இப்போ முதல்ல வி பேட்டர்னை இங்கே தான் போடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் சிங்கிள் லேயர் டபுள் லேயர் மல்டிபிள் லேயர் அளவுக்காவது போடும். அப்படி போடும்போது நமக்கு என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, கோல்டு இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கோல்டு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20 to 27% வரைக்கும் இறங்குனது, இனி அடுத்து 46%, 40 to 45% வந்து கோல்டு கண்டிப்பாக இறங்கும். கோல்டோட விலை இறங்கியே தீரும், வேறு வழியே இல்லை. இதை விட ஹையஸ்ட் ப்ரைஸ் கோல்டு போகணுன்னா திரும்பி கீழே வந்து ஃபியூல் அடிச்சுட்டு தான் மேலே போக முடியும். நீங்கள் 100% இதை நம்பலாம். இது இங்கே இல்லை, கோல்டு இங்கே இருக்கும்போதே கோல்டு கட்டாயம் இறங்கும்னு நான் சொன்னேன். என்னோடய பழைய கிளைண்ட்டுக்கெல்லாம் தெரியும். பழைய இப்போ நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய நாள் ஸ்டேட்டஸே வச்சுருக்கேன், கோல்டு கண்டிப்பாக இறங்கும்னு சொல்லி. புரிஞ்சுங்களா, என்னோட பர்சனல் மொபைலில் ஸ்டேட்டஸே வச்சுருக்கேன் நிறைய, அதுக்கு தகுந்த மாதிரியே இறங்குச்சு. அது மாதிரி பர்சன்டேஜ் சொல்லி 27% கோல்டு கண்டிப்பாக இறங்கும், முதல் ஸ்ட்ரக்சரே அதான்னு சொல்லியே வச்சேன் நான்.
கண்டிப்பா இறங்கும். அடுத்து இப்ப சொல்றேன்னா நீங்க கவனிங்க. அடுத்து கோல்டு வந்து கண்டிப்பா இந்த 40 to 45% கண்டிப்பா இறங்கும். ஓவரால் ஹைல இருந்து 45% இறங்கும்னு இப்ப நான் சொல்றேன்னா நீங்க கவனிங்க. இறங்குதா இறங்கலையா அடுத்த சில மாதங்கள்ல அப்படின்னு நீங்க கவனிங்க. சரியா? அப்ப இது இப்ப கீழே தான் போகுதுன்னா அப்ப என்ன பண்ணக்கூடாது? இது மேல போகக்கூடாது. அப்ப செல்லர் எவ்வளவு தூரம் இங்க இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்கணும்? இந்த செல்லர் கொண்டு வந்த தூரத்துல இந்த 50% தாண்டி மேல போகக்கூடாது. இந்த 50% மேலே போச்சுன்னா மறுபடியும் என்ன போகும்? சோர்ஸுக்கே போயிடும். அப்போ அதிகபட்ச பாடி எங்க இருக்கு? இங்க இருக்கு. விக்கு இங்க இருக்கு. இந்த ஏரியாவுக்குள்ள பாடியே வைக்கும். அப்ப தொடாம திரும்பினது இனிமேல் தொட்டுட்டு திரும்பும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா உடைச்சிட்டு தான் திரும்ப முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் கிளியரா நடக்கும். அப்ப இப்ப என்ன நடக்குது பாருங்க. இது பையர் கொண்டு போன டிஸ்டன்ஸோட 25 லைனு. இது செல்லர் கொண்டு வந்த 25 லைன். இது பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ரெண்டு 25 லைனையும் தாண்டுச்சுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் போகும்? இந்த 50 வரைக்கும் போகும். அப்ப இது மேல போச்சுன்னா இங்க இருந்து வந்து இது 50ல போய் ஃபியூல் அடிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆகும்? திரும்ப வரும். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்படி மேல போகுதுன்னா இப்படி திரும்பணும். அப்படி இல்லைன்னா இதை உடைச்சு கட்டாயம் இந்த ஜோனுக்கு தான் வரும். இது 90% இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஷார்ட் டேர்மா. லாங் டேர்ம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% இது வந்தே தீரும். 100% இந்த லைனுக்கு இந்த பவுண்டரி டு இந்த பவுண்டரிக்கு வந்தே தீரும். 100% வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? சரி, ஓகே. நம்ம மறுபடியும் பேசிக்கான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்க்கணும். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பையர் கொண்டு வந்தது முடிஞ்சு போச்சு. இப்போ செல்லர் கொண்டு வந்து அதிகபட்சம் இங்கே ஏரியா டு இந்த ஏரியா வரைக்கும் போயிருக்கு. சரியா? அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஃப்ரேம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது ஏற்கனவே கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. ஏற்கனவே பையர் இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டு இப்போ செல்லர் எதை நோக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க? இந்த பையர் கொண்டு போன தூரத்தோட 50யை நோக்கி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டா? சரி. அப்ப இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்? கண்ணுக்கு தெரிஞ்சு வீக்லியில அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்க இருக்கோ அதை நான் இப்ப வரைகிறேன். அப்ப அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு வீக்லியோட அதிகபட்சம் ஹை அண்ட் லோ வரையும் போது அப்ப வீக்லியோட என்ன இருக்கு? 50% லைன் இங்க இருக்கு. மந்த்லியோட இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அது இந்த பவுண்டரிக்காவது கண்டிப்பா வரும். பவுண்டரியா அப்போ ஒரு சிங்கிள் பிரைஸா எடுத்தா இங்க இருக்கு. பவுண்டரியா எடுத்தா இங்க இருக்கு. அப்ப இந்த பவுண்டரிக்காவது கண்டிப்பா வரும். அப்ப இப்ப நீங்க வீக்லிய பாருங்க. இங்கே ஒரு மல்டிபிள் லேயர் போட்டு அதுக்கப்புறம் என்னது? சிங்கிள் லேயர், சிங்கிள் லேயர், இப்போ மல்டிபிள் லேயர் ட்ரை பண்ணுது. அப்ப இது மேல போனா எங்க போகும்? கவனிங்க. மேல போனா எங்க போகும்? வீக்லிலையும் அதிகபட்சம் ஹையர் லோவுக்கு அப்புறம் ரெண்டாவது ஹையர் லோ பையர் கொண்டு போன தூரத்துக்கு அப்புறம் செல்லர் கொண்டு போன தூரத்துல வீக்லியோட 50% இதே பவுண்டரி தான். இதானே அதிகபட்சம் இருக்கு. வீக்லிலே 50% இதே பவுண்டரி தான். அப்போ வீக்லிக்கும் இதே பவுண்டரினா அப்போ வீக்லிக்கும் இதே 50% லைன் தான். இப்போ ரெண்டு இடத்துலையும் 50% லைன் இங்கே தான் இருக்கு. மந்த்லிக்கும் இங்கே தான் இருக்கு. அப்பர் 50% லைன் வீக்லிக்கும் இங்கே தான் இருக்கு. அப்போ இந்த இடத்த மார்க்கெட் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகும்? நடக்கும் அதிகபட்சம் இது மேலே போச்சுன்னா முதல்ல சிங்கிள் லேயர் போட்டு இப்படி போச்சு. ரெண்டாவது இப்படி போச்சு. ரெண்டாவது மூணாவது இப்போ போயிட்டு இருக்கு. அதிகபட்சம் இங்கே வரைக்கும் தான் போகும். கட்டாயம் இந்த ஜோனுக்கு இந்த பாக்ஸ் வீக்லியோட அண்ட் தென் மந்த்லியோட 50% லைனுக்கு 100% வந்தே தீரும். அதுக்கு போய் ஃபியூலிங் பாயிண்ட் தான் மேலே இருக்கிற இந்த 50% லைனு. அப்போ ரெண்டாவது இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டில் கேண்டில் அனாலிசிஸ்க்கு அப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் எடுத்து பாருங்க. கொஞ்சம் முதல்ல இங்கேருந்து வந்துச்சு. இதோட 50% தாண்டி 75K போச்சு. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு பேட்டர்ன் அனாலிசிஸ் கொஞ்சம் பார்க்கலாம். எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து இங்கே வந்துச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் ஹையர் லோவுக்கு நான் வரைஞ்சேன். அப்போ இதோட பாருங்க 50 இங்கே வரைக்கும் வந்துச்சு. இது அதிகபட்ச ஹை, அதிகபட்ச லோ 25, 50, 75 வரைக்கும் போயிருச்சு. 75 போய் தான் போக முடியாமல் திரும்பி வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணுச்சு? இதை தாண்டி பாடி வச்சு இந்த விக்கை தாண்டி பாடி வைக்க முடியாமல் விக்கு மட்டும் வச்சு அகெயின் ரெண்டாவது தடவை பையரோட இன்வால்மெண்ட் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இது முதல் வி பேட்டர்ன், அடுத்து அதிகபட்சம் இது வி இது வரைக்கும் போச்சு. அப்போ என்னது? ஃபெயில்டு வியா திரும்பி வந்துச்சு. இப்போ ரெண்டாவது வி என்ன நடந்திருக்கு? இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபெயில்டு வியா திரும்பி வரும்போது என்ன ஆகும்? ஃபெயில்டு பேட்டர்னாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? கட்டாயம் இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வைக்கும். அப்போ இங்கே வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபிபனாசியை இங்கேருந்து ஃபிபனாசியை இங்கே வரைக்கும் வளைகிறோம். இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே 75 வரைக்கும் போச்சு. இப்போ பாருங்க 25, 50 வரைக்கும் தான் போச்சு. அப்போ நல்லா தெரியுதா? 75 வரைக்கும் இருந்த பையரோட இன்வால்மெண்ட் ரெண்டாவது தடவை பையர் ட்ரை பண்ணும்போது 50 வரைக்கும் தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அப்போ முதலோட வி பேட்டர்னோட 50 வரைக்கும் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக வரைஞ்சு பாருங்க. இந்த வி பேட்டர்னுக்கு மட்டும் பர்டிகுலராக வரைஞ்சு பாருங்க. இந்த வி பேட்டர்னுக்கு வரைஞ்சா கூட அதோட 50யை தாண்டி போக முடியல. அப்போ ஸ்ட்ராங்கா
பையரோட இன்வால்மெண்ட் குறைஞ்சிட்டு இருக்குன்றது 100% நமக்கு தெளிவாக தெரியுது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? அப்போ இது ரெண்டாவதும் என்ன நடக்குது? ஓவரால் கவனிங்க, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிக்கணும். இங்கேருந்து இந்த லோ எடுத்து இப்படி வரைஞ்சா இது ஓவரால், இது தனியாக வரைஞ்சி இது வரைஞ்சோன்னா இண்டிவிஜுவல். 2 வி பேட்டர்ன் இருக்குது. ஓவராலாக வரைகிறோம், இண்டிவிஜுவலாக பார்க்குறோம். ஓவராலாகவும் போக முடியலை, இண்டிவிஜுவலாகவும் 50% தாண்டி போக முடியலை. அப்போ என்ன நடக்கும்? ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ ஃபெயில்டு வி பேட்டர்னா என்ன நடக்கும்? லோ உடைச்சு புதுசாக லோ வைக்கும். லோ வச்சிருச்சா? வச்சிருச்சு. அப்போ என்ன நடக்கும்? இதோட பவுண்டரி எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? முதல்ல 75 வரைக்கும் போச்சு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 தான் போயிருக்கு. அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அடுத்து கீழே தான் போகும். அடுத்து மூணாவது கவனிங்க, இந்த லோ உடைச்சு லோ வச்சுச்சு. கவனிங்க, ஓவரால் வரையணும். ஓவரால் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல இருந்து லோ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ ஓவராலோட 25% பாருங்க, ஸ்ட்ராங்காக இங்கே லைன்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்னா இந்த பர்டிகுலர் லாஸ்ட் உள்ள இந்த மூணாவது வி பேட்டர்னுக்கு மட்டும் வரைகிறேன். அதோட 25 லைன் இங்கே இருக்குது. இப்போ கவனிச்சு பாருங்க, இங்கே 1 2 3 4 25% லைன் இருக்குது. இதை உடைச்சதுன்னா இங்கே பாருங்க, இந்த பாக்ஸை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? முதல்ல இதை உடைச்சு அவுட் சைட் கேண்டில் வச்சு 3 கேண்டில் 3 வாரம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இங்கேயே போக முடியும். இல்லாட்டா என்ன நடக்கும்? இந்த ஹை அண்ட் லோவோட. அப்போ இப்போ வீக்லி பாருங்க, ஓவரால் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது ஓவரால் வி பேட்டர்ன் இங்கே இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? இந்த இதோட 50% இங்கே இருக்குன்னா அப்போ இதோட 50% எங்கே இருக்கும்? இந்த ஏரியாவில் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஃபியூல் அடிச்சுட்டு இங்கே போகும். இப்படி தான் போக முடியும். அப்போ இதை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. புரியுதா? இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் என்ன பண்ணணும்? டீட்டெயிலாக ரீட் பண்ணணும். உட்காந்துட்டு சும்மா கோட்டை மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இன்டெப்த்தாக டீட்டெயிலாக ரீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப அடியாள வரைக்கும் இறங்கி பார்க்கணும். அப்போ தான் சார்ட்டு உங்களோட பேசும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல மந்த்லியில் சார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்கோ அந்த சார்ட்லேருந்து அதிகபட்சம் ஹை என்ன இருக்கோ ஹை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அதோட ரிவர்சல், பையர் கொண்டு போனதுக்கு வரைஞ்சாச்சு. இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு வரைகிறோம். அதிகபட்சம் ஹை எண்டில் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன ஃப்ரேம் போகிறோம். சின்ன ஃப்ரேமில் கண்ணுக்கு தெரிஞ்சு என்னது? வீக்லியில் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது. அதையே கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ 2 25 லைன் இருக்கும், 2 50 லைன் இருக்கும், 2 75 லைன் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அடுத்து வீக்லிலையும் அதிகபட்சம் என்ன நடக்குது? திரும்ப செல்லர் கொண்டு வந்த தூரம் சேம் இதே தான். அப்போ அதுக்கு தனியாக வரைய தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக டெய்லிக்கு போகிறோம். இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரியுது? வீக்லியில் செல்லர் கொண்டு வந்த தூரம், மந்த்லியில் செல்லர் கொண்டு வந்த தூரம் தான் வீக்லியோட பேஸாகவே இருக்குது. இப்போ தெரியுதா? டெய்லியோட பேஸாகவே இருக்குது. அப்போ தெரியுதா? அப்போ இதுக்கு தான் டெய்லி இங்கே இருக்குது. அப்போ டெய்லி என்ன நடந்துச்சு? ஆட்டோமேட்டிக்காக இப்போ கீழே இருந்து மேலே போயிட்டுருக்கு டெய்லி. அப்போ எதுக்கு போயிட்டுருக்கு? ரெண்டாவது அப்போ இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. மந்த்லி மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு, வீக்லி மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. ஆனால் டெய்லி கீழே இருந்து மேலே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிங்க. சார்ட்டை வச்சே சொல்கிறேன். மேலே போயிட்டு போக முடியாமல் கீழே வந்துட்டுருக்கு மந்த்லி. கரெக்டாக பையரோட இன்வால்மெண்ட் முடிச்சு செல்லரோட கண்ட்ரோலில் கீழே ஃபியூல் அடிக்க வந்துட்டுருக்கு. கீழே வந்து ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் மேலே போகணும். மொத்தத்தில் மேலே தான் போகுது, கீழே வந்து ஃபியூல் போட்டுட்டு மேலே போகணும். அப்போ கீழே ஃபியூலிங்காக மந்த்லி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீக்லி பாருங்கள், கீழே இருந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் மொத்தத்தில் மேலே போக முடியாமல் கீழே வருது. அப்போ வீக்லியோட 50% லைன் இங்கே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காவது வந்து ஃபியூல் அடிச்சுட்டு மேலே போகணும். கரெக்டாக? சரி, இப்போ டெய்லியை பாருங்கள். இப்போ என்ன நடக்குது? டெய்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துட்டு இப்போ கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. அப்போ இதை கவனிக்கணும் தெளிவாக. அப்போ அது ரெண்டும், பெரிய ஃப்ரேம் ரெண்டும் கீழே வருது, சின்ன ஃப்ரேம் மட்டும் மேலே போகுது. அப்போ சின்ன ஃப்ரேம் மேலே போயிட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா, பெரிய ஃப்ரேமும் ஸ்ட்ராங்காக கீழே போகிறதுக்கு ஃபியூலிங் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக இது அண்டர் வேல்யூலேருந்து ஓவர் வேல்யூக்கு போயிட்டு. ஏன்னா இந்த இடத்துல கவனிங்க, காரணம் என்ன? இந்த இடத்துல செல்லிங் எவ்வளோ இருக்கும்? வெறும் 10 to 30% தான் இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? 50% லைனில் 50லேருந்து 70% இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? 70லேருந்து 100% செல்லிங் ப்ரெஷர் வேணும். அப்போ இந்த 10% to 30% வச்சுக்கிட்டு இன்னும் கீழே ஸ்ட்ராங்காக செல்லிங் போக முடியாது. அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த 50% லெவலில் செல்லிங் ப்ரெஷர் உள்ள லைனுக்கு போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு இந்த வால்யூம் எடுத்து அக்ரெசிவாக கீழே வரும். இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிறது. புரிஞ்சா டீட்டெயிலாக உங்களுக்கு? அப்போது லாங் டேர்ம், வெரி லாங் டேர்ம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வருது. அப்போ அதுக்கு இம்மீடியட்டாக ஃபியூலிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, அப்போது என்ன ஆகுது? மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மாக மேலே போய் ஃபியூல் அடிச்சுட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கணும்? அப்போ அடுத்த இதெல்லாம் மந்த்லி, டெய்லி. அப்போ அடுத்த ஒரு
என்ன சொல்கிறது, இப்போ டெய்லி சார்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 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 டெய்லி சார்ட்டே டெய்லி அப்படின்னா டெய்லியோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் 3 நாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரம். பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா 3 மாதம். அப்போ அடுத்த ஒரு 3 வாரத்தில் இந்த 50% லைனை தாண்டி இது மேலே போக முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். அதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து உடச்சி ரீட் பண்ணணும். அப்போ வீக்லி கீழே தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா கீழே வந்து ஃபியூலிங் அடித்தாதான் இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போக முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி ரொம்ப மேலே இருக்குது. அப்போ பையரோட கண்ட்ரோல் எவ்வளோ இருக்கும், வெறும் 10% தான் இருக்குது. அப்போ ஒரு 50% அளவுக்காவது பையரோட இன்வால்மெண்ட், அதாவது நிறைய சப்போர்ட் கிடைச்சாதான், அக்குமுலேஷன் ஆனாதான், வால்யூம் ரைஸ் ஆனாதான், டிமாண்ட் அதிகமானதான் மேலே போக முடியும். அப்போ டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது, கீழே இருக்குது, வீக்லிக்கு கீழே இருக்குது. அப்போ இது ரெண்டும் கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக அப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்தபோது என்ன நடக்கும், மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மோட பையரோட இன்வால்மெண்ட் ஆரம்பிக்கும் இல்லையா, அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகல. அதுதான் இப்போ என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலேருந்து கீழே போகுது. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து மறுபடி ஃபியூல் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த டேயோட 50% போயிட்டு ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷர் எடுத்துட்டு மறுபடியும் என்ன ஆகும், அக்ரெசிவாக கீழே வரும். அப்போ அப்படி அக்ரெசிவாக கீழே வரும்போது என்ன நடக்கும், இந்த ஏரியாவிலே அதிகபட்சம் டே கேண்டில் என்னவோ பெரிய கேண்டில் அதெல்லாம் உடைச்சு அதை விட பெரிய பெரிய கேண்டிலாக போட்டு வீக்லியோட 50%, மந்த்லியோட 50% போய் தொடும். இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓவரால் கன்க்ளூஷன் என்னத்துக்கு வரலாம், நம்ம கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேயும் வீக்லியும் மந்த்லியும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அதுக்கு ஃபியூலிங் பாயிண்ட்டாக என்ன ஆகுது, டே வந்து ஷார்ட் டேர்மாக மேலே போய் ஃபியூலிங் அடிச்சுட்டு கீழே தான் வரப்போகுது. அப்போ ஓவரால் கோல்டு என்ன வரும், லாங் டேர்மாக கீழே தான் வரப்போகுது. அதை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். சரியா? அடுத்து என்ன பண்ணலாம் கவனிங்க. அடுத்து இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ டே 4 ஹவர் 1 ஹவர் இது வந்து மிட் டேர்மில் பார்க்கலாம். அப்போ மிட் டேர்மில் இப்போ டே சார்ட்டில் தான் இருக்கும். சார்ட்டை ரீசெட் பண்ணிட்டோம். அப்போ என்ன, அது கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்ச ஹை அதிகபட்ச லோ இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக டே வந்து கீழே வந்து மிட் டேர்ம் என்ன நடக்குது, கீழே இருந்து மேலே போயிட்டுருக்கு. அப்போ எது வரைக்கும் போகும், 50% வரைக்கும் போகும். அப்போ மேலே இருந்தால் அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எப்படி இருக்குது, மேலே இருந்து கீழே வரைக்கும் செல்லரோட கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட்டு இப்போ என்ன நடக்குது, பையரோட கண்ட்ரோலில் மேலே போயிட்டுருக்கு. அப்போ ஏற்கனவே அதிகபட்சம் பாடி விக்கு எங்கே இருந்துச்சோ அதை உடைக்க முடியாமல், இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள், ஏற்கனவே இருந்த அதிகபட்சம் விக்கு இங்கே இருந்துச்சு, இந்த விக்கை தாண்டி பாடி வச்சுச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே 3 கேண்டிலுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. 1 2 3 50% உள்ளே போயிடுச்சு. அகைன் இங்கே பாருங்கள், பாடி விக்கு வந்துச்சு, இந்த இடத்துல வந்திருக்கு. அகைன் 1 2 3 உள்ளே ஓடிடுச்சு. அகைன் இந்த இடம் வந்துச்சு, 1 2 3 உள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்காக பையரோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. பயங்கரமாக ஃபைட் நடந்திருக்கு இந்த இடத்துல. அக்ரெசிவாக எத்தனை நாட்கள் இந்த இடத்துல மெயின்டைன் ஆயிருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக ஃபைட் நடந்து மார்க்கெட் செட்டில் ஆகி இப்போ மேலே போயிட்டுருக்கு. அப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்குது, இது மேலே தான் போகுதுன்னா அப்போ என்ன பண்ணக்கூடாது, பையர் கொண்டு போயிட்டுருக்க இந்த தூரத்தை தாண்டி இதோட 50% தாண்டி செல்லர் மறுபடியும் கீழே கொண்டு வரக்கூடாது. அப்போ இதோட 50% லைன் எங்கே இருக்குது, ரீசெட் பண்ணி என்ன இருக்குது, 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ எங்கே போகுது, மேலே இங்கே நோக்கி போயிட்டுருக்கு ஷார்ட்டாக. அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அதிகபட்சம் இங்கே வரைக்கும் வந்துட்டு, இங்கேன்னா மீன்ஸ் இங்கே கரெக்டாக இங்கே வராது, இங்கன்னா இந்த இந்த 50% to 70 பவுண்ட்ரியாக பார்க்கணும். அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இதை தொடாமல் திரும்பும், இல்லை இதை தொட்டுட்டு திரும்பும், இல்லைன்னா இதை உடைச்சிட்டு திரும்பும். இவ்வளோதான், இந்த 3 விஷயம் தான் மார்க்கெட்டில் நடக்கும். புரியுதா? கீழே வந்து ஃபியூலிங் போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது எப்படி நடக்குது, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 3 தான் நடக்க போகுது. அப்போ எப்படி நடக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 4 ஹவருக்கு போகிறோம். அப்போ 4 ஹவரோட சார்ட் எடுத்து கவனிங்க. இப்போ 4 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ நான் எங்கே இருக்குது, இதே இடம் தான் 4 லெவலில் இருக்குது. அப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இந்த 25, இப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த 25ங்கிறது இப்படி வந்துட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பவுண்ட்ரி மீன்ஸ் என்னென்னா இந்த பவுண்டரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் 4 ஹவரும். புரியுதுங்களா? இந்த 3 தான் 4 ஹவர்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த 4 ஹவர்னா அடுத்த 3 கேண்டிலில் 4 ஹவர் 3 கேண்டில் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, 3 × 4 மணி நேரம் 12 மணி நேரம். புரியுதுங்களா? அடுத்து 12 மணி நேரம் அப்படிங்கிறப்ப அப்படியே 3ஆல் பெருக்குங்க, 3 12 36. அப்போ 36னா அடுத்த 3 நாளைக்குள்ள இந்த 25 பவுண்டரி தாண்டி 4 ஹவர் கீழே வரலைன்னா இன்னும் மார்க்கெட் மேலே தான் போகும். கேண்டில் எடுக்கணும், பேட்டர்ன் எடுக்கணும், பவுண்டரி எடுக்கணும், ட்ரெண்ட் எடுக்கணும். இப்படியெல்லாம் கேண்டில் ஆரம்பித்து ட்ரெண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ 4 ஹவரும் எங்கே இருக்குது, எல்லோ தான் இருக்குது. அப்போ 4 ஹவருக்கு நம்ம தனியாக வரைய தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவர். 1 ஹவர் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது. அப்போ என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவரும் இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன, நீங்கள் இப்போ பவுண்ட்ரியை பாருங்கள்,
இப்போ இந்த இடத்துல 3.25% லைன் இருக்கு. அப்போ மேலே போகிற மாதிரி மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, முதல்ல இந்த 3.25 லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும், கட்டாயம் இங்கே 1 இங்கே 2 அதுக்கப்புறம் 3வது பச்சை கலர் எங்கே இருக்குது, நம்ம டெய்லியில் பார்த்தோம் 3வது பச்சை கலர் எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக டெய்லியில் பார்த்தோம் இல்லையா, 3வது பச்சை கலர் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்துடும். 1 2 3 நம்ம 3 இது 2 அதாவது 1 ஹவருக்கு வந்து நம்ம 4 ஹவருக்கு வந்து நம்ம வரையலை சரினா, இது ரெண்டும் சேம் பவுண்டரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரையலை. அப்போ 3 பச்சை கலர் லைனுமே இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதை தாண்டி மார்க்கெட் வராது. அப்போ வந்தால் என்ன வரைக்கும் வரணும், இப்போ 1 ஹவர் வச்சே பேசுவோம். வந்துச்சுன்னா என்ன ஆகும், முதல்ல இதை தாண்டணும். அப்போ இதை தாண்டறதுக்கு என்ன நடக்கணும், அப்போ இதை தாண்டணும்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டக்கூடாது. அடுத்த 3 கேண்டில் அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் இதை தாண்டாமல் இருந்துச்சுன்னா, அடுத்த 3 நாள் இதை தாண்டிருச்சுன்னா இங்கே வந்துடும். அப்போ அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் இதை தாண்டலைன்னா இங்கே வந்துடும். அடுத்த 3 நாளைக்குள்ள மார்க்கெட் இதை தாண்டலைன்னா மறுபடியும் இங்கே தான் போகும். இவ்வளோதான் விஷயம். அப்போ வெரி லாங் டேர்மாக என்ன நடக்குது, 4 ஹவர் அண்ட் தென் வீக்லி ஷார்ட் டேர்மும் மிட் டேர்மும் கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்கும், 2 இது கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கட்டாயம் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்து ஃபியூல் அடிச்சுட்டு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணணும், கிளாரிட்டியாக இன்ச் பை இன்ச்சாக மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். கேண்டில், அதுக்கப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸும் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அப்போ இன்டெப்த்தாக பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதிகபட்சம் 1 ஹவர் 5 மினிட் 15 மினிட் இதை எடுக்க நம்ம போகிறோம். அப்போ 1 ஹவர் எடுத்தாச்சு. 1 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பையர் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக 1 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்சு பையர் லோ இந்த இடத்துல இருக்குது. பையர் இங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பையரோட இன்வால்மெண்ட் தான் மார்க்கெட்டில் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி 25% அளவு கூட வரல. செல்லரோட இன்வால்மெண்ட் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கலை. அப்போ அதிகபட்சம் ஏற்கனவே இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் கிளியராக பண்ணிகிட்டே இருக்கணும். போய்ட்டு ஒவ்வொரு கேண்டிலோட இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற 2-3 கேண்டில் பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டிலோட பாடி இங்கே இருக்குது, விக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாடி டு விக்குக்குள்ளே பாடி கொண்டு போயிடுச்சு. இப்போ விக்கை தாண்டி பாடி போச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம், அடுத்த 3 கேண்டில் என்னணும், விக்கை தாண்டி விக்கு போகணும், பாடி தாண்டி பாடி போகணும். அப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், ஏற்கனவே இருந்த பாடி பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ இந்த பவுண்டரியை தாண்டி வரக்கூடாது. அப்போ கேண்டில் படி எதை தாண்டக்கூடாது, கவனிங்க, கேண்டில் படி இதை தாண்டி வரக்கூடாது. எதை தாண்டக்கூடாது, இந்த அதிகபட்ச பாடியை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. பேட்டர்ன் படி இந்த லைனை தாண்டி கீழே வச்சுச்சுன்னா கட்டாயம் இந்த 25 உடச்சி மார்க்கெட் 50K போயிடும். இவ்வளோதான். கேண்டிலையும் பேட்டர்னையும் எடுத்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அடுத்த கவனிங்க, அப்போ இது என்ன நடக்கணும், அடுத்த 3 இது வந்து 1 ஹவர், அடுத்த 3 மணி நேரத்தில் இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் பாடி வைக்கலைன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கும், மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ அடுத்த 3 இன்ட்டு 4 12. அப்போ 12னா நம்ம அடுத்த ஒரு நாளைக்குள்ள அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரவுண்ட் ஃபிகரில் 12ன்னு ஒரு ஃப்ரேம் கிடையாது. 1 ஹவர் 12 விட பெரிய ஃப்ரேம் என்னது, அப்போ 1 டே தான். 12 மணி நேரம் 4 மணி நேரம் சார்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 12ன்னு வருது. அப்போ 12ன்னு ஒரு சார்ட் கிடையாது. அப்போ என்ன எடுக்கணும், 1. அப்போ அடுத்த ஒரு நாளைக்குள்ளே இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சாதான் இங்கே வரும். இல்லைன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகும். இவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போ ஒரே இடத்துல இவ்வளோ உட்காந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் டீட்டெயிலாக 1 ஹவருக்கு அப்புறம் என்ன இருக்குது, 15 மினிட் இருக்குது. ரீசெட் பண்ணுங்கள். 15 மினிட்டோட கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போ என்ன இருக்குது, அதிகபட்சம் ஹையர் லோ இங்கே இருக்குது. அப்போ 15 மினிட்டோட பாருங்கள், பெரிய பவுண்டரியாக இருக்கா 15 மினிட்ஸில். அப்போ 15 மினிட்டோட 25 லைன் இங்கே இருக்குது, 25 லைன் இங்கே இருக்குது. இங்கே இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, 1 ஹவரோட 50% லைனே இருக்குது. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு இது 1 இது 1. அப்போ இந்த பவுண்டரிக்குள்ளேயாவது கண்டிப்பாக வரும். புரியுதா? சரிதான், இதான் விஷயம். வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் ரியாலிட்டிங்கிறது நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கேண்டில், பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட் 5 மினிட்ல என்ன நடந்திருக்கு, கணக்கு தெரிஞ்சு அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, 2 பவுண்ட்ரி. இப்போ ஓரளவு நமக்கு கிளாரிட்டி கிடைக்குதா? அப்போ என்ன நடக்குது இது. அப்போ எல்லாத்தையும் விட இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 1 மினிட் 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் இது எல்லாத்துலேயுமே மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. 15 மினிட் 25 தாண்டி மேலே தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இது 3லேயுமே மார்க்கெட் ஓவரில் தான் இருக்குன்னா ஷெல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட் வந்து. அதாவது என்ன அர்த்தம், இன்னி போச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகும். ஆனால் என்னது 10% அளவுக்கு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 1 ஹவர் 4 ஹவர் டே இது 3 நம்ம பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, டே அதுக்கப்புறம் டேல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 4 ஹவர் அதுக்கப்புறம் 1 ஹவர் இது எல்லாமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோ எடுத்து நீங்கள் இதோட வீடியோவில் டாப்பிக்கில் பேசிக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். அது மாதிரி வீக்லி மந்த்லி இது ரெண்டும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பர்டிகுலராக ஃபியூலிங் பாயிண்ட்டாக டே மட்டும் என்ன இருக்குது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ 1 ஹவர் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். கரெக்டாக? அப்போ முதல்ல இப்போ டீட்டெயிலாக தெரியும்னா என்ன, இது கவனிங்க. 3 சிகப்பு கலர் லைன் இருக்கும், அதானே அர்த்தம். இங்கே 1 இங்கே 2 3, அடுத்து 3 பச்சை கலர் லைன் இருக்கும், இங்கே 1 இங்கே 2, அதுக்கப்புறம் பச்சை கலர் லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னொன்றுக்கு வரையலை, ஏன்னா ரெண்டும் ஒரே பாயிண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரையலை. அப்போ 3 பச்சை கலர் இருக்குது. அப்போ இதை மட்டும் நீங்கள் கவனிங்க. இது 1 இது 2, அப்போ என்ன நடக்கணும், இது ரெண்டையும் இந்த லைனை தாண்டினா தான் மறுபடியும் மேலே போகும். இது ஷார்ட் டேர்ம் ஃபியூலிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். 50% தான் மெயின். மார்க்கெட் வந்து மேஜராக இங்கே தான் ஃபாலோ பண்ணும். அப்போ முதல்ல உள்ள இந்த பவுண்ட்ரியாக இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். பவுண்ட்ரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் அதுக்கப்புறம் 3 25 லைன், இதுக்குள்ளே இருக்கிற 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபியூலிங் போட்டால் தான் இன்னி ஃபர்தராக மேலே போக முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் டீட்டெயிலாக 5 மினிட்டில் இருக்கும், 5 மினிட் எடுத்து ரொம்ப நுணுக்கமாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 5 மினிட் சார்ட் இது. 5 மினிட்டில் நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே இருக்கிற அதிகபட்ச இதான் கரண்ட் கேண்டில், இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் அதிகபட்சம் பாடி இங்கே இருந்திருக்கு, விக் இங்கே இருக்குது. அதிகபட்சம் பச்சை கலர் பாடி எது வரைக்கும் இருந்திருக்கு, இங்கே தான் இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, அடுத்த 3-5 நிமிஷம் கேண்டிலில் இதை தாண்டி மேலே தான் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா வச்சு அடுத்து அதுலேருந்து அப்போ அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேண்டிலாக மாறும். அதுக்கப்புறம் அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இதை தாண்டி இதை உடச்சி கீழே வராமல் இருந்தா, இல்லை இப்போ கரண்ட் செனாரியோ படியே எடுத்துக்கிடுவோம். அதிகபட்சம் பாடி இங்கே இருக்குது, அதிகபட்சம் விக்கு இங்கே இருக்குது. அப்போ அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாடி விக்கை தாண்டி புதுசாக விக்கு வைக்கலாம். பாடி வச்சுட்டா மட்டும்தான் மேலே போகும், இல்லைன்னா என்ன மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். அப்போ கீழே தான் வரும்னா இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 நிமிஷத்தோட என்ன இருக்குது, 50% இங்கே இருக்குது. இந்த 50% வரலைன்னா கூட இந்த ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி இந்த அளவுக்காவது மார்க்கெட் கீழே வரும். சரியா? சரி, இப்போ இதே 5 நிமிஷத்தில் இப்போ பேட்டர்ன் எடுங்க. பேட்டர்னா என்னது, கேண்டில் அனாலிசிஸ். பேட்டர்னா என்னது, இப்படி ஏ பேட்டர்னா வர்றதானே மேலே போகும், இப்படி போயிட்டுருக்கு. சரியா? ஏ பேட்டர்னா வந்து தான் மேலே போகும், பி பேட்டர்னா வந்து தான் கீழே வரும். அப்போ ஏற்கனவே பேட்டர்னோட அதிகபட்சம் விக்கும் இங்கே தான் இருக்குது. பேட்டர்னோட அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. பச்சை கலர் தான் பார்க்கணும். பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் உடைச்சது கவனிங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க. இது ரெண்டையும் உடைச்சதுன்னா கட்டாயம் இந்த ஜோனுக்கு வந்துடும். இந்த ஜோன் மீன்ஸ் என்னது, இந்த பவுண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி டு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வரும். இப்போ வந்து இங்கே ஃபியூலிங் போட்டுட்டு தான் இப்படி போகும். அப்போ இது தொடாமல் போகும், தொட்டுட்டு போகும், ஸோ அதுக்கப்புறம் உடச்சிட்டு போகும். இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக இப்போ கிளியராக புரிஞ்சா? இப்போ வெறும் 5 நிமிஷம் சார்ட்டில் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கல. ட்ரெண்டுங்கிறது என்னது, அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோவர்லேருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஹைலேருந்து லோவிலேருந்து ஹையை நோக்கி இப்படி இழுத்துட்டு போங்க. எங்கே அதிகபட்சம் பாடி ஒன்றுக்கு மேற்பட்ட பாடியில் அடிக்குதோ, விக்கில் வைக்காதீங்க, பாடியில் வைங்க. அப்போ என்ன நடக்குது, இந்த ப்ரைஸ் லைனை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சா எங்கே வரும், கீழே உள்ள ப்ரைஸ் லைனுக்கு வந்துடும். மறுபடியும் ப்ரைஸ் லைனை உடச்சா என்ன போகும், கீழே உள்ள ட்ரெண்ட் லைனுக்கு போயிடும். இப்படி தான் இதுதான் நான் சொன்னேன். பவுண்டரி அனாலிசிஸ், ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ். இது நீங்கள் 4 பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆனாலும் அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். அதுக்காக இது 4 பண்ணிட்டா அப்படியே பணத்தை அள்ளி கும்பிச்சிடலாமா, இல்லை. இது வந்து தொடக்கம். நல்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறீங்க. இதுக்கு மேலே தான் கட்டடத்தையே கட்டணும். கட்டடத்தை கட்டுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது கிடையாது, கட்டடத்தை கட்டுறது முடிக்கிறது. அப்போ முடிக்கிற வரைக்கும் விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். ஃபவுண்டேஷன் 10 நாளில் போட்டுடலாம், ஆனால் பில்டிங் முடிய 3 மாதம் ஆகும். 10 நாளில் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு 3 மாதம் வேலையை ஒழுங்காக பண்ணலைன்னா பில்டிங் அப்படியே தான் கிடைக்கும், அதில் குடியிருக்க முடியாது. சும்மா பேஸ்மெண்ட் போட்டதோடு கிடக்கும், அவ்வளோதான். அப்போ இது நல்ல தொடக்கம். டெக்னிக்கலுங்கிறது ஒரு நல்ல தொடக்கம். உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு இந்த யூடியூப் சேனலில் என்ன வீடியோஸ் இருக்குது இதுவே போதும். ஆனால் இதை வச்சு நீங்கள் இதை ஒரு ட்ரேட் எடுத்து ஜெயிக்க முடியும்னா 100% முடியாது. எப்பவும் சொல்கிறேன்னா வெறும் 80% தியரிட்டிக்கல் விஷயங்கள் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் தியரியில் விஷயம் கிடையாது. ரியலாக உள்ள அந்த ப்ராக்டிக்கலில் தான் விஷயம் இருக்குது. நீங்கள் ரியலாக ட்ரேட் எடுத்து ஒரு மென்டார் கூட இருந்து அவர் உங்களை சரி பண்ணி
அதுக்கப்புறம் நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை வளர்த்து அதுக்கப்புறம் இல்லை அது பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபிட்னஸ் வளர ஆரம்பிக்கும். அதாவது 2 விஷயத்தில் வளரும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க எடுக்க உங்களோட கான்ஃபிடென்ட் வளரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போய் போக அதை சரி பண்ண உங்களோட நாலேஜ் வளரும். உங்களோட நாலேஜும் உங்களோட கான்ஃபிடென்ட்டும் வளரணும். அதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வைஸ் என்ன ஆகும், அந்த பேஷன்ஸ் வளரணும், அந்த க்ரீடு கண்ட்ரோல் ஆகணும், அந்த ஃபியர் கண்ட்ரோல் ஆகணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால தான் சொன்னேன் ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சா? அப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த வீடியோவில், ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது மந்த்லி, வீக்லி, டெய்லி இதை 3ஐயும் எடுத்து அனலைஸ் பண்ணணும். மந்த்லியை தான் ஓவரால் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அதுக்கு ரெண்டும் சப்போர்ட்டிவ் ஃப்ரேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியும் டெய்லியும். அப்போ மந்த்லிங்கிறது ஒரு லாங் டேர்ம் மாதிரி வச்சுக்கோங்க, வீக்லிங்கிறது ஒரு மிட் டேர்ம் மாதிரி வச்சுக்கோங்க, டேங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 மினிட் இருக்குன்னா 1 மினிட்டோட வீக்லி ஃப்ரேம் என்ன சொல்கிறது, 1 மினிட்டோட மிட் டேர்ம் ஃப்ரேம் என்னது 5 மினிட், அடுத்து 1 மினிட்டோட லாங் டேர்ம் ஃப்ரேம் என்னது 15 மினிட். அப்போ இந்த மாதிரியாவது நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 மினிட் எடுக்கிறீங்கன்னா 1 மினிட்ல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன ஹை அண்ட் லோ இருக்குது, அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, எல்லாத்துலேயுமே மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் தான் இருக்குது. அப்போ 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, ஃபியூலிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ 1 மினிட்ல வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்காவது வரணும். அப்போ 1 மினிட்டுக்கு வந்தால் இது வரைக்கும் வரும், இந்த 25 to 50 பவுண்டரிக்குள்ளே வரணும். அதான அர்த்தம். குறைஞ்சபட்ச பவுண்டரி என்னது இதுதான், 25 to 50க்குள்ளே வரணும். அப்போ இங்கே பாருங்க, பாடி விக்கு தாண்டி விக்கு தான் வைக்குது, பாடி வைக்க முடியல, வைக்கலாம் என்ன ஆகும், கரெக்டாக இந்த 25க்கு வந்துடும். சரியா? அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃப்ரேம் போனால் அப்போ பாருங்க எங்கே இருக்கும் பாருங்க, அதோட எக்ஸ்போஷர் பவுண்டரி எங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ இதை உடைச்சா எங்கே வரும், இந்த 50யை உடைச்சா இந்த 50 வரைக்கும் வரும். அப்போ இதோட 25 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ கிளியராக மார்க்கெட்டை கவனிங்க. ஒன்று இதோட 25 50 இப்படி இருக்குது. அடுத்து கவனிங்க, அடுத்து இதோட 25 50 இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃப்ரேமோட 25 இங்கே இருக்குது, 50 எங்கே இருக்குது, இப்படி இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போனீங்கன்னா நமக்கு என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்டை ரீசெட் பண்ணால் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதோட 25 50யும் பாருங்கள், 15 மினிட்டோடதும் நல்லா கவனிக்கணும், 15 மினிட்டோட 25ம் 5 மினிட்டோட 50க்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ தெரியுதா, மார்க்கெட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுக்கடுக்காக இருக்கும். 25 50, 5 மினிட்டோட 25 50, 15 மினிட்டோட 25 50. அப்போ இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்போ இந்த ஃபியூலிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, குறைஞ்சபட்ச ஃபியூலிங் பாயிண்ட்டே எங்கே இருக்குது, இந்த 1 மினிட்டோட 50% இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்காவது மார்க்கெட் வராமல் போகவே முடியாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், 100% வராமல் போக முடியாது. பாருங்கள், இப்போ இங்கே ஏற்கனவே இங்கே போச்சு, இதோடதுக்கு வந்துச்சா, ஏற்கனவே போச்சு, வந்துச்சா, போச்சு. இந்த மாதிரி ஃபியூலிங் அடிக்காமல் மார்க்கெட் வந்து ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது, ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. அப்போ இதே 1 மினிட் அதிகபட்ச லோ இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது இங்கே பாருங்கள், இங்கே 90%, ஒவ்வொரு 20 கழிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 90% இங்கே செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும், இங்கே 70 மாறும், இங்கே 50 மாறும், இங்கே 30 மாறும். இப்போ 20 கழிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு இருக்கும். இங்கே 90% செல்லரோட கண்ட்ரோல், அது அப்படியே 70 குறையுது. அதே இங்கே 50% தான் பையரோட கண்ட்ரோல், இங்கே வெறும் 30% தான், சாரி, இது எல்லாமே செல்லரோட கண்ட்ரோல். கவனிங்க, 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. எது இப்போ 1 மினிட் படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 90% செல்லரோட கண்ட்ரோலாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா 70% தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா 30% தான் செல்லரோட கண்ட்ரோல், 50% தான் செல்லரோட கண்ட்ரோல் இருக்கும். இந்த இடம் வந்துச்சுன்னா 30% தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ மீத உள்ள 70% யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், பையரோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அதான் அர்த்தம். அப்போ இப்போ ஓவரால் எங்கே இருக்குது, செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது 90%. அப்போ மார்க்கெட் எவ்வளோ வரும், குறைஞ்சபட்சம் இந்த ஏரியா டு இந்த ஏரியாவது வரும், 100% வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடந்தால் வாய்ப்பு இருக்குது, அப்போ கரண்ட்டாக இருக்கிற இப்போ தான் கேண்டில் அனலைஸ் பண்ணணும். அப்போ அது வரணும்னா என்ன நடக்கணும், அப்போ இது வந்து இந்த இடத்துக்கு வருங்கிறது என்னது, பவுண்டரி அனாலிசிஸ். அப்போ என்ன நடக்கணும், அப்போ அதுலேயே ரொம்ப சின்னது இது கேண்டில் அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதிகபட்ச விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த விக்கு, இந்த பாடி டு விக்கு ஏரியாவுக்குள்ளே பாடி போகலாம், இதை தாண்டி மேலே விக்கு கூட போகலாம். ஆனால் இதை தாண்டி பாடி போச்சுன்னா அப்போ என்ன ஆகுது, இது வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த பவுண்டரியே எக்ஸ்டென்ஷன் ஆகி மேலே போயிடுது. அப்போ என்ன ஆகும், பவுண்டரியை மறுபடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், மறுபடி வரையணும். அப்போ மேலே போச்சுன்னா எங்கே இருக்கும், இதுக்கு மேலே ஹையர் ஃப்ரேம் என்னது, அடுத்த ஃப்ரேமில் அப்பர் பவுண்டரி எங்கே இருக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா, டெய்லியில் மேலே நோக்கி போயிட்டுருக்கு, டெய்லியில் 25 தாண்டி 50 நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ அதை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்மளோட இதை அனலைசேஷனை மாற்றணும். இவ்வளோதான் விஷயம். அடுத்தடுத்த ஃப்ரேம். அப்போ இதை நீங்கள் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. 5 மினிட்டு, 15 மினிட்டு, 1 ஹவர், இது 3 சேர்த்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ரேம்ஸு. இதுக்குள்ள நல்லா கவனிங்க, இது 3 சேர்த்து ஷார்ட் டேர்ம் ஃப்ரேம்ஸ். ஆனால் இதுக்குள்ள 5 மினிட்டுங்கிறது ஷார்ட் டேர்மு, 15 மினிட்டுங்கிறது மிட் டேர்மு, 1 ஹவருங்கிறது லாங் டேர்ம். ஆனால் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா இது ட்ரேடுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. புரியுதா? இது இது அப்போ இது 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 வந்து ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இது ஷார்ட் டேர்மு, 15 மினிட்டு மிட் டேர்மு, 1 ஹவருங்கிறது லாங் டேர்ம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மொத்தத்தையும் இது 3மே ஷார்ட் டேர்ம் ஃப்ரேம் தான். ஆனால் மார்க்கெட் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணும், இதை ஃபாலோ பண்ணாது. நீங்கள் நினச்சிக்கிறது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஓவரால், இதை தான் ஃபாலோ பண்ணும். அடுத்து இதே மாதிரி தான். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃப்ரேம்னா என்னது, 1 ஹவர், 4 ஹவர், டே. இது ஷார்ட் டேர்ம் மாதிரி, இது மிட் டேர்ம் மாதிரி, இது லாங் டேர்ம் மாதிரி. இது ஆனால் இது 3 மொத்தமாக சேர்த்து மிட் டேர்ம் தான். மார்க்கெட் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கு இடையில துணை போகிறது இது. ஒரு ஊருக்கு பிறகு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மதுரைக்கு வடக்கு பக்கமாக 450 கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் அதுக்கு இடையில என்ன ஆகும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டு போகிற மாதிரி வடக்கு பக்கமாகவே போகுமா, மறுபடியும் கிழக்கு பக்கம் கொஞ்சம் திரும்பும் ரோடு, மறுபடியும் திரும்ப தெற்கு பக்கமாகவே திரும்பும், யூட்டர்ன் போடும், நேராக போடும், லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு இப்படி தானே போகுது 450 கிலோமீட்டர். அதே தான். ஆனால் மார்க்கெட் இது ஓவரால் இதுதான். ஆனால் அதுக்கு இடையில உள்ள லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு தான் இந்த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபியூலிங் அடிச்சு போகும். இதான் விஷயம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ தான் மார்க்கெட். இப்படி தான் மார்க்கெட்டோட டெப்த் இருக்கும், இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். புரியுதா? இதே விஷயங்கள் தான் பவுண்டரிக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வரும், மாறி மாறி வரும், மாறி மாறி வரும், மாறி மாறி வரும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு என்ன இருக்குது, டே வீக் மந்த்து, டே அண்ட் வீக் மந்த்து. புரியுதா? இது வந்து லாங் டேர்ம் மாதிரி. அதில் ஷார்ட் டேர்ம் என்னது, இந்த மொத்தத்தில் லாங் டேர்ம் இது. அப்போ அதில் ஷார்ட் டேர்ம்ங்கிறது டே, வீக்லிங்கிறது மிட் டேர்ம் மாதிரி, மந்த்லிங்கிறது லாங் டேர்ம் மாதிரி. மார்க்கெட் வந்து ஓவரால் இந்த காம்பினேஷனில் ஓவரால் இதை தான் ஃபாலோ பண்ணும். எப்போவுமே மார்க்கெட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணும், அசட் ஃபேக்டரை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். புரியுதா? நீங்கள் தான் உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லான்றீங்க. மார்க்கெட் வந்து அசட்டை தான் ஃபாலோ பண்ணும். வெரி லாங் டேர்ம் என்னவோ அதை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். பையர் எல்லா ஏற்ற இறக்கத்துலையும் பெரிய பணக்காரன் வரமாட்டான். முக்கியமான ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜோனில் மட்டும்தான் பையர் வருவான். பையர் மீன்ஸ் பெரிய பணக்காரன் வருவான். அப்படி பார்க்கணும். பையர் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, பெரிய பணக்காரன் வருவான். அந்த இடத்துல தான் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். அதனால தான் சொன்னது, சும்மா மொட்டையாக டே வீக் மந்த்து மட்டும் எடுக்கக்கூடாது. ஓவரால் அக்குமுலேஷன் பாயிண்ட் எங்கே, அது ரொம்ப 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 முக்கியம் மார்க்கெட்டில். அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். புரியுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ஃப்ரேமுக்கு வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், பவுண்ட்ரி அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸும் கிளியர் கட்டாக நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கலாக 10 மார்க்கு 100 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு 10 மார்க் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் 90 மார்க் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பாஸ் கூட பண்ண முடியாது இதெல்லாம் வச்சு. அதனால தான் சொன்னேன், இதை பார்த்துட்டு ட்ரேடெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ டெக்னிக்கலே இவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணுவோம். அதான் நான் இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நமக்கு ப்ராஃபிட் வரலன்னா உலகத்தில் எவனுக்குமே ப்ராஃபிட் வரல. நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி தெரியும், சிலருக்கு தலக்கணமாக தெரியலாம், சிலருக்கு வேணடா இவ்வளோ திமிராக இருக்கான்னு தெரியலாம். நான் ஹம்பிளாக தான் சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். அதனால் நான் போல்டாக சொல்கிறேன். போல்டாக சொல்கிறதுனால உங்களுக்கு அது வேறு வேறு மாதிரி தெரியும். இப்போ நாங்கள் இதே வீடியோ இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு 1வது வீடியோ, 2வது வீடியோ, 10வது வீடியோலாம் யாரை வேணாலும் நான் ட்ரேடராக உருவாக்கிடுவேன், எழுத படிக்க தெரிஞ்சா போதும் நான் சொல்கிறது நிறைய பேருக்கு திமிராக தான் தெரிஞ்சு, நிறைய பேருக்கு தலக்கணமாக தான் தெரிஞ்சு. இவன் தான் உலகத்தில் ட்ரேட் பண்ணுற மாதிரி பெருசாக பேசுகிறான்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் என்னது, நான் என்ன பேசணும்னோ அதை தானே இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா? இந்த இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து படித்து ட்ரைனிங் முடிச்சு இப்போ லைவ் ட்ரேடே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40-45 ட்ரேடும் ப்ராஃபிட்டில் தானே முடிச்சிருக்கேன். அப்போ நான் சொன்னதானே நடக்குது. நான் நடக்கிறத தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு வேறு வேறு மாதிரி ஆஸ்பெக்டில் தெரியுது. புரியுதா? அது உங்களுக்கு வேறு வேறு மாதிரி ஆஸ்பெக்டில் கிடையாது. நான் ஹம்பிளாக சொன்னாலும் அதான் நடக்க போகுது, நான் போல்டாக சொன்னாலும் அதான் நடக்க போகுது. ஏன்னா 25 வருஷமாக என்னோட ஓன் அக்கௌண்ட்ல இதான் நடந்துட்டு இருக்கு, 20 வருஷமா என்னோட ட்ரைனிங்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. நடக்கிறது சொல்றதுனால நான் தைரியமா சொல்றேன். புரியுதா? இதுதான் உண்மைங்கிறதுனால நான் ரொம்ப போல்டா சொல்றேன், சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். அதனால விஷயம் அதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கிறதுல எல்லாம் விஷயம் கிடையாது. அதை நீங்க பெனிஃபிட் அடையிறதான விஷயம் இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஓப்பனாகவே சொல்றது, சேனலை உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா வேண்டாம்.
சும்மா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மண்ணாங்கட்டியும் இருக்காதீங்க. தேவைன்னா பாருங்கள், உங்களுக்கு பயன்பட்டால் நீங்களே பார்க்க போகிறீங்க, அதான அர்த்தம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் பார்க்க போகிறதில்ல. அது மாதிரி சிலருக்கு பயன்படுதுன்னு தெரியும், ஆனால் அவங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து அது பார்க்க விடாது. அவங்களுக்கு என்னென்னா ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணும், புரியுதா, ஒரே நைட்டில் அம்பானி ஆகணும். அதெல்லாம் நடக்காது. அப்படி தொழிலில் அப்படி பண்ண முடியாது, புரியுதா. படிப்படியாக தான் வளரும் தொழில். 1 2 ஆகும், 2 20 ஆகும், 20 200 ஆகும். இப்படி தான் நடக்கும். ஒரு மாம்பழம் விதை போட்டிங்கன்னா அது 5 வருஷத்தில் 100 மாம்பழம் கொடுக்கும். அதை போட்டு அடுத்த 5 வருஷம் கண்ணு கருத்தமாக பார்த்தீங்கன்னா 100 10,000 ஆகும். அதை அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 10 லட்சமாக ஆகும். இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் வளரும். இப்படி வளர்ந்தா தான் அதுக்கு பேர் தொழில். இல்லைன்னா அதுக்கு பேர் சூதாட்டம், அதுக்கு பேர் வேற 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 வேற. அது 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 நம்ம அது நமக்கு தெரியாது. அதுக்கான வேலையும் நம்ம பார்க்கறதில்ல. பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்க மாதிரி 10,000 போட்டுக்கிட்டு ஒரே நாளில் 10 லட்சம் எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த வேலைக்கு நான் போகிறதில்ல. கேபிட்டலை பத்திரமா வச்சுட்டு பணக்காரன் எப்படி சம்பாதிக்கிறானோ, இந்த தொழிலாக பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை விட சிறப்பாகவே நம்மளால் பண்ண முடியும். அதான் சொன்னேன், நமக்கு ப்ராஃபிட் வரலைன்னா உலகத்தில் எவனுக்குமே ப்ராஃபிட் வராது. அந்தளவுக்கு நம்மளோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம். டெக்னிக்கலாக அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், புரியுதுங்களா. ஃபண்டமெண்ட், அதாவது நம்ம மார்க் பண்ணுற இடத்துல தான் பெரிய பணக்காரனே வருவான். நேத்தோட கம்யூனிட்டி சப்போசிஷன் வீடியோவில் கூட நான் அதை தான் எடுத்து காமிச்சேன். நம்ம மார்க் பண்ணுற இடத்துல தான் பெரிய பணக்காரனே வருவான். இந்த இடத்துல தான் பெரிய பணக்காரன் வரப்போகிறாங்கிறத 100 கேண்டிலுக்கு முன்னாடியே நம்மளால் சொல்ல முடியும். அதான் விஷயம். அது அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக நம்ம டெக்னிக்கல் படிக்கிறோம். அதனால தான் சொன்னேன், என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நான் சொன்னேன், நேரடியாக 5000 குடும்பங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து, என்னோட பழைய ஸ்டூடெண்ட்லேருந்து 5000 குடும்பங்கள் நேரடியாக இன்றைக்கும் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. கண் கூட காட்ட முடியும். ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் நான் நின்றுட்டு ஃபோன் அடித்தேன்னா வருவாங்க என்னோட ஸ்டூடெண்ட். அந்தளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறவங்கள என்னால் ஆதாரத்தோடு காட்ட முடியும். அதனால தான் நான் இவ்வளோ சேலஞ்ச் பண்ணியே பேசுகிறேன். இதுதான் உண்மை. இஷ்டம்னா பாருங்கள், இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிற காரணமே அதான். உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன். அதனால் இதுதான் உண்மை. அதனால் டெக்னிக்கல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் நம்ம வந்து சும்மா வேறு விஷயங்கள் வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டே, இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்து வரைஞ்சி காமிச்சிட்ருக்கேன். வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டே என்னால் ட்ரேட் பண்ணிட்டு போயிட முடியும். வெறும் சார்ட் உங்களோட பேசும். பேட்சில் உள்ளவங்க, லைவ் ட்ரேட் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார்ட்டு என்னோட பேசுது, அதை என்னால் உணர முடியுது அப்படிலாம் சொல்லுவாங்க. வெறும் சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் போயிட்டே இருக்கலாம். அடுத்து இங்கே தான் போகும், இங்கே தான் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனாலும் நிதானம் தவற மாட்டோம் எந்த இடத்துலையும். எங்களுக்கு வெறும் அடுத்து எங்கே போகுன்றதுல எங்களோட கவனம் கிடையாது. எங்கே போனாலும் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறத எங்களோட கவனம் இருக்கும். எங்களோட இது பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு, கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தான் தலையாய பிரின்சிபல். அப்படி தான் என்னோட ஸ்டூடெண்ட் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிரீடை சுத்தமாகவே இருக்காது, பயம் சுத்தமாகவே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியும். அதான் சொல்ல, ஜாலியாக பணம் சம்பாதிப்பாங்க, படுத்துக்கிட்டே பணம் இப்படி உலகத்தில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அந்த வார்த்தையெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னணியில் பயங்கரமான மெக்கானிசம் இருக்குது. சும்மா ஏனாதானா இது பண்ணுறது இல்லை, பயங்கரமான மெக்கானிசம் இருக்குது. மார்க்கெட் வந்து நம்மள்ட்ட இருந்து தப்பிக்காது. அந்த அளவுக்கு மார்க்கெட்டை டைட்டாக வச்சுக்கோம். இப்போ டெக்னிக்கலே பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. இதை விட்டா இது, அடுத்து இதை கேண்டில், அடுத்து பேட்டர்ன், இதை கவனிக்கணும், அதை கவனிக்கணும், இதை பண்ணணும், இதான் நடக்கும், லாங் டேர்மில் இது இருக்குது, அடுத்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 3 ஃப்ரேம் எடுத்து இப்படியெல்லாம் பார்த்தோம், 1 ஹவரில் இப்படிலாம் இதை நோக்கி போயிட்டுருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இது இப்படி பண்ணிகிட்ருக்கு, அதோட ஷார்ட் டேர்ம் ஆனால் இப்படி இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் இந்த இடத்துக்கு இது எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல. அதுக்கு அதை உடச்சி இன்னும் பார்க்குறதுக்கு பேட்டர்ன், அதை உடச்சி இன்னும் பார்க்குறதுக்கு கேண்டில், இப்படியெல்லாம் பார்க்குறோம் பாருங்க. அப்போ டெக்னிக்கலில் எவ்வளவு நுணுக்கமாக பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக இருக்கும் நம்மள்ட்ட, சும்மா ஏனோ தானோலாம் இருக்காது. அதாவது என்ன அர்த்தம், நீங்களா தப்பு பண்ணாதான் இங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே நம்மளோட ட்ரைனிங்கில் நம்பர்ஸில் இருக்கும். எந்த இடத்துலையும் நான் தெரியாமல் நான் இதை போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது, தெரியாமல் தப்பாக பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லவே முடியாது. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதனால தான் இப்போ 40 ட்ரேடு, இன்னொருத்தர் 80 ட்ரேட்லாம் முடிச்சிருக்காரு. 80 ட்ரேடு இல்லை, இன்னும் 8 லட்சம் ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட்டில் தான் முடிப்போம். அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். சரியா, ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தொழில், முறையாக முழுசாக கற்றுக்கோங்க. அதுக்கான சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை வளர்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வளரும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நாலேஜ் வளரும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலை 100% பண்ணுங்கள். நீங்கள் வெறும் 10,000 வச்சு கூட பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், உங்களோட மாத சம்பளம் மாதிரி 2 மாத சம்பளத்தை வச்சு பண்ணுங்கள். 3 வருஷம் பண்ணுங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த வேலையில் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அது மாதிரி 7 மடங்கு 8 மடங்கு மாதம் இது கொடுக்கும். இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக எங்கேயுமே சொல்கிறது இல்லை யாரும். புரியுதா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது உலகத்தில் இருக்க சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ
அங்கெல்லாம் நம்மளோட ட்ரைனிங் வேலை செய்யும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் 100% பத்திரமா இருக்கும். மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய கிராஷ் நடந்தாலும் உங்களோட பணம் பத்திரமா இருக்கும். இந்த உத்தரவாதம் எங்கேயும் கிடையாது. அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்லையும் உங்களோட சேர்ந்து உங்களை 100 டெமோ ட்ரேட் பண்ண வைக்கிறது, உங்களை 100 லைவ் ட்ரேட் பண்ண வைக்கிற ட்ரைனிங் கோர்ஸ் உலகத்திலே கிடையாது. அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்லையுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுற சிஸ்டம் உலகத்திலே கிடையாது. அதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்ம யூஸ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உலகத்திலே பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவ்வளவு டைட்டாக, அவ்வளவு ப்ரொஃபஷனலாக, அட்வான்ஸாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கம்யூனிட்டி பொசிஷன் எங்கேயுமே கிடையாது. சும்மா இருக்கும், எப்போ வாரத்துக்கு ஒன்று இருக்கும், இல்லை எப்பாவது ஒன்று இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கம்யூனிட்டி பொசிஷன் இருக்குது, ஃபாலோஅப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அதான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால சொன்னேன், இங்கே நீங்கள் ஜெயிக்க முடியலைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் மறந்துருங்கன்னு நான் பச்சையாக சொல்கிறது காரணமே அதான். இது திமிரில் சொல்கிறது இல்லை, நான் உண்மையே சொல்கிறேன். புரியுதா? நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இல்லை நீங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது இதுதான் உண்மைன்னு புரிய தான் இந்த சேனல் இருக்க தான் போகுது. அப்பப்போ நான் ஏதாவது வீடியோ போட்டாலும் நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் ரொம்ப இன்டெப்த்தாக ராவாக காட்ட முடியாது, காட்டவும் மாட்டேன். கம்யூனிட்டிலாம் இருந்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட இதுவும் நடக்க தான் போகுது. இன்றைக்கி 40 ட்ரேடுங்கிறது 400 ட்ரேடாக ஆக தான் போகுது. ஸோ எல்லாமே நடக்க தான் போகுது. அதனால தான் நான் சொல்கிறது, எதையுமே நான் டு பி ஃப்ராங்காக தான் இருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இதை நம்புறீங்க நம்பலைங்கிறது அது உங்களோட விருப்பம். புரியுதா? அதனால தான் நான் சொன்னேன், இதை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, அதுக்கடுத்து வாங்க. இல்லைன்னா உங்களோட விருப்பம், உங்களோட பணம், உங்களோட சாய்ஸ். இன்னும் ஒஸ்ட்டாக இன்னும் இதாக கூட நீங்கள் மாறலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது பயங்கரமான ஆபத்தான தொழில். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் லைஃபே, உங்கள் சந்ததியே பணத்தை குறித்த கவலையை நீங்கள் மறந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான, அதே சமயத்தில் அதுக்காக நாளைக்கே பணம் வராது. முதல்ல உண்டியலில் எப்படி இருக்கும், பைப்பில் சொட்டு சொட்டாக விழுகிற மாதிரி விழுகும் பணம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் பைப்பை திறந்தா தண்ணி விழுகிற மாதிரி விழுகும், அடுத்து மழை பெஞ்சா தண்ணி விழுகிற மாதிரி விழுகும். அந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்குது. அப்போ முதல்ல 100 டெமோ ட்ரேட், அதுக்கப்புறம் 100 லைவ் ட்ரேட். அந்த 100 லைவ் ட்ரேட் இந்த உண்டியில் பணம் விழுகிற மாதிரி விழுகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்து ஒரு 100-200 ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும், பைப்பை திறந்தா தண்ணி விழுகிற மாதிரி விழுகும். அடுத்து ஒரு 200-300 ட்ரேடெல்லாம் முடிச்சு ஒரு 500 தாண்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே பணமழை தான். இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. அதனால் உங்களுக்கு சிம்பிளாக புரியும்படி சொன்னேன். ஒரு ட்ரேடுக்கு ₹1 வர்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் 100வது ட்ரேடு முடியும் போது ₹100 தான் வந்திருக்கணும். ஆனால் உங்களுக்கு ₹1000 வந்திருக்கும். அடுத்த ஸ்டேஜ் 2க்கு போயிடும். அடுத்து ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு ₹10 தான் வரும். அப்போ 100 ட்ரேடு முடியும் போது 10 × 100 எவ்வளோ வரணும், ₹1000 தான் வரும். ஆனால் ₹10,000 வந்திருக்கும். இதுதான் விஷயம். அப்போ இது அடுத்து ஸ்டேஜ் 3க்கு போகும், ₹100 மாறும் மினிமம் ட்ரேடு. இப்போ ₹100 × 100 10,000 தான் வரணும், ஆனால் 1,00,000 வரும். ஸ்டேஜ் 4 ஒரு ட்ரேடுக்கு ₹1000 வரும். அப்போ 100 ட்ரேடுக்கு எவ்வளோ வரணும், 1,00,000 தான் வரணும், ஆனால் 10,00,000 வரும். இப்போ புரியுதா? இப்படி தான் உங்கள் அக்கௌண்ட் வளரும். இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு நீங்கள் தயாரானா இந்த ட்ரைனிங்கெல்லாம் வாங்க. சும்மா உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவேன், ஏடா கூடமாக ஏதாவது பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணுறதில்ல, கடன் வாங்கி ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்மகிட்ட என்ன சொந்த காசு இருக்கோ அதான் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டோம். எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டில் முடிப்போம். அதுக்கான மெக்கானிசம் பண்ணுவோம். அதனால் நம்மளோட பணமும் பத்திரமா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்கள் தொழிலை வளர்க்கணும். இதுதான் தொழிலை வளர்க்கறதுக்கான முறை. இப்படி வளர்த்தீங்கன்னா, அதை நான் சொன்னேன், உங்களோட சேலரி மாதிரி 2 மடங்கு போட்டு வாங்க, 3 வருஷம் உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் இதையும் அப்படியே பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட சேலரி மாதிரி 7-8 மடங்கு ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இதுதான் ஆரோக்கியமான மெத்தடு. இங்கே எங்கேயுமே ஆசை வார்த்தை காட்டுறது இருக்காது. படிப்படியாக நிறுத்தி நிதானமாக சேஃபாக வளருவோம். உங்களோட 10,000 10 கோடி ஆனாலும் அப்பவும் உங்களோட கேபிட்டல் பத்திரமா தான் இருக்கும். அந்த நிதானம் தான், அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான் நம்ம ட்ரைனிங்கில் கொடுக்குறது. அதுக்கு தான் நான் உட்காந்து டெய்லி உங்களோட கம்யூனிட்டி சப்போர்ஷனில் உட்காருது. இல்லாட்டி வெறும் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம், பண்ண முடியாது. அதான் விஷயமே, அங்கே தான் விஷயமே இருக்குது. சும்மா தியரியாக தெரிஞ்சு ஒரு வீடியோவை பார்த்தாலாம் இது பண்ணுற விஷயம் கிடையாது, வராது. வீடியோ பார்த்தாலாம் வராது. அதனால் நான் தான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், வீடியோ பார்த்தாலாம் உங்களால் பண்ண முடியாது. இது வீடியோ பார்த்து பண்ணுற தொழில் கிடையாது. இது ப்ராக்டிஸ் பண்ணி அனுபவத்தில் உணர்ந்து சரி பண்ணி பண்ண வேண்டிய தொழில். அந்த ஃபிட்னஸ் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் லாஸ் தான் பண்ணுவீங்க. அது நிறைய டைம் நான் சொல்லியாச்சு, அதுக்கான உதாரணங்களும் நிறையா சொல்லியாச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.